தமிழக அரசுக்கும் தமிழக அரசின் அறநிலையத்துறை அமைச்சருக்கும் மக்கள் நல்வாழ்வு கட்சியின் கோரிக்கை என்னவென்றால், இந்த செல்போன் உள்ளே கொண்டு செல்வதற்கு தடை விதித்ததை நாங்கள் வரவேற்கிறோம். அதே போன்று பெண்களுடைய ஆடை கட்டுப்பாடு என்பது கோவிலுக்குள் செல்லும் பொழுது ஒருவர் பார்க்கும் பொழுது அருவருப்பாகவோ ஆபாசமாகவோ இருக்கக்கூடாது என்பது அனைத்து தரப்பினருடைய கோரிக்கையாகவே இருந்து வருகிறது. நம்முடைய அண்டை மாநிலங்களான கர்நாடகாவிலும் மற்றொரு மாநிலமான ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் ஆபாச ஆடைகளுக்கும் அரைகுறை ஆடைகளுக்கும் தடை விதித்து உள்ளனர் கோவிலுக்குள் செல்வதற்கு. அதே போன்று நம்முடைய பாரம்பரிய தமிழர் பரம்பரையிலே தமிழர் பண்பாட்டை நிலைநிறுத்துவதற்காக நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் உடனடியாக ஆடை கட்டுப்பாடும் விதிக்க வேண்டும். லெகின்ஸை அணிவதோ, அரைகுறையாக பனியன்களை அணிந்து வருவதோ, அரைப்பாவாடையை அணிந்து வருவதோ, மேலாடை இன்றி வருவதோ தடை விதிக்க வேண்டும் என்பது எங்களுடைய அவசர கோரிக்கை என்று நாங்கள் இங்கே தெரியப்படுத்துகிறோம். மேலும் உங்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பொதுமக்களுடைய கருத்துக்களையும் மக்கள் நல்வாழ்வு கட்சி வரவேற்கிறது. மேலும் தொடர்ந்து மக்கள் பணியில் மக்கள் நல்வாழ்வு கட்சி ஈடுபட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய மேலான ஆதரவை தர வேண்டும். உங்களுடைய பொன்னான கருத்துக்களையும் உங்களுடைய விமர்சனங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மக்கள் நல்வாழ்வு கட்சி.